வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். மோடி மீண்டும் பிரதமரானதற்கு வாழ்த்து தெரிவித்த நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லஸ்கன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இரு நாடுகளின் உறவுகளை மேம்படுத்தவும் அழைப்பு. வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டு எதிரான போராட்டத்தால் நிலவும் பதற்றமான சூழலில் சிக்கி தவிக்கும் தமிழர்களுக்கு உதவிட அயலாக்கத்துறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. வங்கதேசத்தில் உள்ள தமிழர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் தமிழக அரசை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண்கள் அறிவிப்பு. நான் உட்பட அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞர் அணியை மறந்துவிட மாட்டேன் என உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவள்ளூர் கடம்பத்தூரை சேர்ந்த அதிமுக கவுன்சிலர் ஹரிஹரன் கட்சியிலிருந்து நீக்கம். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் களங்கம் உண்டாக்கும் வகையிலும் செயல்பட்டதாக கூறி இபிஎஸ் நடவடிக்கை. திமுகவின் 3 ஆண்டுகால ஆட்சியில் மின்சார உற்பத்தி 36,000 மெகாவாட்டாக உள்ளது. தனியாரிடமிருந்து அதிக அளவில் மின்சாரம் கொள்முதல் என அன்புமணி குற்றச்சாட்டு இருந்த நிலையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதில். அரசியலுக்கு மத்தியில் கிரிக்கெட் பயிற்சியில் ஈடுபட்டுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. திமுக ஆட்சியில் அம்மா உணவகங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக சென்னை மேயர் பிரியா கருத்து பதிவு. அம்மா உணவகத்தில் ஆய்வு செய்த முதலமைச்சரை பாராட்ட எதிர்க்கட்சி தலைவருக்கு மனமில்லை என்றும் கருத்து. %10.5% வன்னியர் உள் ஒதுக்கீட்டிற்காக தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு போராட்டம் நடத்தப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தால்தான் அரசு கோரிக்கையை நிறைவேற்றும் என நம்புவதாகவும் பேட்டி. அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது. அதற்காக மீண்டும் ஒரு தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம், 7 நாள் சாலை மறியல் போராட்டத்தை விட ஒரு கடுமையான போராட்டத்தை செய்தால்தான் இந்த அரசு பணியும் அல்லது கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகஸ்ட் 28ஆம் தேதி லண்டன் செல்ல உள்ளதாக தகவல். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிப்பை பயின்று டிசம்பரில் நாடு திரும்ப உள்ளதாக தகவல். திருச்சியிலிருந்து சென்னை, மதுரை, கரூர், கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு புதிய பேருந்துகள் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்து அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத அரசு மின்கட்டண உயர்வுக்கு எதிராக போராடியவர்கள் மீது வழக்கு பதிவதா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. மிரட்டல்களுக்கு பாமக ஒருபோதும் பணியாது எனவும் அறிக்கை. பிரதமர் நரேந்திர மோடிக்கு எக்ஸ் சமூக வலைதள உரிமையாளர் எலான் மஸ்க் வாழ்த்து. எக்ஸ் தளத்தில் 10 கோடி பின் தொடர்பவர்களை எட்டிய முதலாவது உலக தலைவர் என பாராட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஞ்சலியிடம் போலீசார் 8 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை. கொலையாளிகளுக்கு பணம் தங்கும் வசதி ஆகியவற்றை செய்து கொடுத்துவிட்டு அஞ்சலை முன்கூட்டியே தப்பியதாக தகவல். ஜெயலலிதாவை போல் ஆம்ஸ்ட்ராங்கை திட்டமிட்டு கொலை செய்துள்ளனர். மன்சூர் அலிகான் பரபரப்பு பேச்சு. எப்படி ஜெயலலிதா அம்மாவை திட்டமிட்டு போட்டு தந்தாங்களோ, எப்படி மகாத்மா காந்தியை போட்டு தந்தாங்களோ, அப்படி படுபாவீங்க. இவர் இருந்திருந்தா நிச்சயமா அரசியல் தமிழகத்தில் மாற்றிருப்பார், ஆணித்தரப்பா மாற்றிருப்பார்.
மதுரையிலிருந்து சிவகங்கை மாவட்டம் வேம்பத்தூர் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து வயலுக்குள் கவிழ்ந்து விபத்து. லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய பயணிகள். வாசிப்பை நேசிப்போம் 1,00,000 புத்தகங்களுடன் 113 அரங்குகளுடன் தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் துவங்கியுள்ள புத்தக திருவிழா. ஆர்வமுடன் வாங்கி செல்லும் மாணாக்கர்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவில் தரிசன டிக்கெட் மோசடிகளை தடுக்கும் வகையில் பிரத்யேக செயலி இன்னும் சில வாரங்களில் நடைமுறைக்கு வரும். கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. கேரளாவின் மலப்புரத்தில் 14 வயது சிறுவனுக்கு நிபா வைரஸ் பாதிப்பு. சிறுவனுடன் தொடர்பில் இருந்த 3 பேரை தனிமைப்படுத்தி தொடர்ந்து கண்காணித்து வருவதாக சுகாதாரத்துறை தகவல். குஜராத் வதோதராவில் கனமழையால் பள்ளி சுவர் இடிந்து விழுந்து விபத்து. காயமடைந்த மாணவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். மேற்கு வங்க மாநில ரயில் நிலையத்தில் நின்றிருந்த ரயிலில் பெட்டிகளை இணைக்கும் சாதனங்கள் சரியாக உள்ளதா என சோதனை செய்த காவலர். ரயில் திடீரென நகர தொடங்கிய நிலையில் அவர் தண்டவாளத்தில் படுத்து உயிர் தப்பினார். சினிமா டிக்கெட் கட்டணம் மீது 2% கூடுதல் வரி விதித்து கர்நாடக அரசு உத்தரவு. முழு சந்தா தொகை மீதும் 2% வரி வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. டெல்லியிலிருந்து சான் பிரான்சிஸ்கோவிற்கு கடந்த 18ஆம் தேதி சென்ற ஏர் இந்தியா விமானம் 30 மணி நேரம் தாமதமான விவகாரம். முழு கட்டணத்தை திருப்பி தருவதுடன் எதிர்கால பயணத்திற்கு பயன்படுத்த வவுச்சரும் வழங்க உள்ளதாக ஏர் இந்தியா அறிவிப்பு. வங்கி டெபாசிட்களில் மக்களின் ஆர்வம் குறைந்து வருவதாக RBI ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் தகவல். மியூச்சுவல் ஃபண்ட், காப்பீடு, ஓய்வூதிய நிதி பக்கம் பலரின் பார்வை திரும்பியுள்ளதாகவும் பேச்சு. சீனாவின் ஷான்ஷி மாகாணத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாலம் உடைந்து விழுந்து 11 பேர் உயிரிழப்பு. ஹெனான் மாகாணத்தில் வெள்ளம் புகுந்து வீடுகளில் இருந்து மக்களை மீட்ட மீட்பு படையினர். கோவா அருகே நடுக்கடலில் கண்டெய்னர்களுடன் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பலில் தீ விபத்து. சரக்கு கப்பலில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட இந்திய கடலோர காவல் படையினர் 2 கப்பல்கள். மலேசியாவின் 17வது மன்னராக முடிசூட்டி கொண்ட சுல்தான் இப்ராஹிம் இஸ்கந்தர் தேசிய அரண்மனையில் நடைபெற்ற விழாவில் பாரம்பரிய மலாய் வாள் ஒப்படைப்பு. இலங்கையில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை தொடரின் போது மாற்றுத்திறனாளி ரசிகைக்கு புதிய மொபைல் ஒன்றை பரிசாக அளித்த ஸ்மிருதி மந்தனா. இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடரில் விளையாடும் திருப்பூர் தமிழன்ஸ் அணியினருடன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம். வரும் 24ஆம் தேதி ரசிகர்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருப்பதாக அந்தகன் படக்குழு அறிவிப்பு. நடிகர் SJ சூர்யாவின் பிறந்த நாளையொட்டி வீரதீர சூரன் படத்தில் அவரது போஸ்டரை வெளியிட்ட படக்குழு. ஆடி பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம். கிரிக்கெட் போட்டிக்கு பயிற்சி பெற முடியாமல் பரிதவிக்கும் பார்வையற்ற கிரிக்கெட் வீரருக்கு
தமிழக அரசு உதவிக்கரம் நீட்டுமா என்பது குறித்து மாற்றுத்திறனாளி வாழ்க்கை போராட்டத்தை விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. பயிற்சி பெற முடியாமல் பரிதவிக்கும் பார்வையற்ற கிரிக்கெட் வீரர், உதவிக்கரம் நீட்டுமா தமிழக அரசு? மாற்றுத்திறனாளியின் வாழ்க்கை போராட்டத்தை விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. என்னோட அச்சீவ்மெண்ட் பார்த்தா, நான் லாஸ்ட் இயர் வேர்ல்டு பிளைண்ட் கேம்ஸ் அதில் வந்து இங்கிலாண்டில் நடந்த இதில் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன் சார். இப்போ வந்து he is hitting the ball to the fence for four and India wins the match. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கே துரைசாமிபுரம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் மகாராஜா. ஏழை விவசாய குடும்பத்தில் பார்வை குறைபாடுடன் பிறந்த மகாராஜாவிற்கு 8 வயதில் முழுமையாக பார்வை மறைந்துள்ளது. இருந்தும் தன்னம்பிக்கை மற்றும் விடா முயற்சி காரணமாக பாளையங்கோட்டையில் உள்ள பார்வையற்றோர் உயர்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை படித்தார். பின்னர் மதுரை தியாகராஜா கல்லூரியில் BA ஆங்கிலம் படித்துள்ளார். இந்நிலையில் மகாராஜாவின் தந்தை சிவசுப்பிரமணியன் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட தாய் சண்முக கனி 100 நாள் வேலைக்கு சென்று தனது குடும்பத்தை காப்பாற்றி வரும் சூழ்நிலை உள்ளது. இந்நிலையில் கிரிக்கெட் மீது ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக கடந்த 11 ஆண்டுகளாக பார்வையற்றோர் கிரிக்கெட் போட்டிக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டு பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு பயிற்சி எடுத்து தன்னை சிறந்த கிரிக்கெட் வீரராக உருவாக்கியுள்ளார். பார்வையற்றோர் கிரிக்கெட் போட்டியில் 11 பேரில் 4 பேர் முழு பார்வை திறன் குறைபாடு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற விதி உள்ளது. இந்த விதியின் கீழ் மகாராஜா இந்திய பார்வையற்றோர் கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்து விளையாடி வருகிறார். இவரது கிரிக்கெட் திறமை காரணமாக தமிழக பார்வையற்றோர் கிரிக்கெட் அணி மற்றும் இந்திய பார்வையற்றோர் கிரிக்கெட் அணி ஆகியவற்றிற்கு தகுதி பெற்று கிரிக்கெட் அசோசியேஷன் ஃபார் பிளைண்ட் இன் இந்தியா சார்பில் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டார். இப்போ வந்து இந்தியன் மென்ஸ் டீம் வந்து வர 24 ஜூலை 24 செப்டம்பர் 18 வரைக்கும் அமெரிக்காவில் வந்து ஒரு சிறப்பு பயிற்சிக்காக அமெரிக்கா போகிறோம். இது எதுக்காகனா, இந்த இயர் எண்டில் பிளைண்ட் கிரிக்கெட் வேர்ல்டு கப் போகிறது, அதுக்கு தயாராகும் வகையில் நாங்கள் போகிறோம் சார். இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு நிதி உதவி பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய கோரிக்கை. எங்கள் வீட்டில் வந்து நானும் அம்மாவும் மட்டும்தான். அவங்களுக்கு எனக்கு தேவையான அளவு நிதி உதவி பண்ணி கொடுக்க முடியல. எங்களை ஃபேமிலி பேக்ரவுண்டு, இப்போ அப்பா வந்து கோவிட் டைமில் பாஸ்ட் சார். அதனால் கவர்மெண்ட் வந்து இந்த குறுகிய காலத்துக்குள்ளே எனக்கு இது நிதி உதவி பண்ணி கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கடந்த 2023ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டின் பக்கிங்ஹாம் நகரில் நடைபெற்ற உலக பார்வையற்றோர் விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இதைத் தொடர்ந்து கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் துபாயில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு 2-1 என்ற கணக்கில் பாகிஸ்தான் அணியை இந்திய பார்வையற்றோர் அணி தோற்கடித்து வெற்றி பெற்றுள்ளது. இதை போன்று இந்தியாவில் நடைபெற்ற இந்தியா இலங்கை பார்வையற்றோர் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு 5-0 என்ற கணக்கில் இந்தியா இலங்கை அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் கலந்து கொண்டு சிறந்த பந்து வீச்சு வீரராக மகாராஜா தேர்வு செய்யப்பட்டு பாராட்டப்பட்டுள்ளார். இவ்வாறு பல வெற்றிகளை குவித்து வெற்றி பெற்ற பார்வையற்றோர் இந்திய அணியில் இடம் பிடித்த மகாராஜா இந்த ஆண்டு இறுதியில் பார்வையற்றோர் உலகக்கோப்பை போட்டி பாகிஸ்தானில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய இந்திய வீரர்களுக்கு அமெரிக்காவில் வருகின்ற ஜூலை 24 முதல் செப்டம்பர் 15 வரை 50 நாட்கள் அவர்கள் உடல் திறன் மற்றும் கிரிக்கெட் திறன் ஆகிய பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. மேலும் பார்வையற்றோர் கிரிக்கெட்டை உலக அளவில் கொண்டு செல்லும் வகையில் பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் பாரா ஒலிம்பிக்கில் கிரிக்கெட்டை ஒரு விளையாட்டாக சேர்க்கவும் முயற்சி மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில்
அமெரிக்கா சென்று இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள 1 லட்சம் ரூபாய் வரை பணம் செலவாகும் என்பதால் ஏழை குடும்பத்தில் பிறந்த பார்வையற்ற கிரிக்கெட் வீரர் மகாராஜா அரசு நிர்வாகத்தை அணுகியுள்ளார். ஆனால் இதுவரை அவருக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை. சார், இதுக்கு முன்னாடி உள்ள டோர்னமெண்ட்ல நான் இது வரைக்கும் 2 கண்ட்ரில விளையாண்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள டோர்னமெண்ட்ல வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவங்க உதவி மூலமா வந்து நான் எனக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, ஸ்போர்ட்ஸ் கிட் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாங்க சார். எனக்கு இப்போ வந்து இது வந்து ஒரு 2 மாத கால பயிற்சிங்கிறதுனால அது தேவைப்படும் தொகையும் வந்து 1 லட்ச ரூபா கிட்ட வருது. அதனால நாங்கள் யாரை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ பெரிய தொகை எங்களுக்காக யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதனால மாநில அரசு வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். மேலும் இந்தியா சார்பில் வெற்றி பெற்ற பார்வையற்ற கிரிக்கெட் அணி மற்ற மாநிலங்களை சேர்ந்த பார்வையற்ற கிரிக்கெட் வீரர்களுக்கு மத்திய அரசு அர்ஜுனா விருது மற்றும் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவம் செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் மாநில அரசுகள் வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு முன்னுரிமை அளித்துள்ளது. அவர்களுக்குரிய பரிசு தொகையும் வழங்கியுள்ளது. எனவே தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும், அதே போன்று ஊக்கத்தொகையும் வழங்க வேண்டும் என மகாராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். பார்வையற்றோர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அளவில் பங்கேற்றால் ஒரு ஆட்டத்திற்கு 700 ரூபாயும், சர்வதேச போட்டியில் பங்கேற்றால் ஒரு ஆட்டத்திற்கு 3000 ரூபாய் என்ற தொகையை வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக தான் ஏற்கனவே பங்கேற்ற போட்டிகளுக்கு தனியார் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் கனிமொழி MP உதவி மூலம் பங்கேற்றதாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லாம போன வருஷம் சில்வர் மெடல் வின் பண்ண மிச்ச ஸ்டேட்ல உள்ள பிளேயர்ஸ்க்கு வந்து அந்தந்த மாநில அரசு வந்து உயரிய பரிசு தொகை மற்றும் அரசு பணி கொடுத்து அவங்கள கௌரவிச்சிருக்காங்க. அதுபோல நம்மளோட மாநில அரசும் செய்யும் நம்புறேன். அது நம்மளோட மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஐயாவோட நான் நேரில் இந்த கோரிக்கையெல்லாம் வச்சு ஐயா சந்திக்கணும்னு விருப்பப்படுறேன். ஆனால் பார்க்க முடியல, அவங்கள விரைவில் பார்க்கணுங்கிறது என்னோட கோரிக்கை. எனவே தற்போது அமெரிக்கா சென்று பயிற்சி பெற தனக்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள மகாராஜா, அரசு உதவிகள் செய்தால்தான் ஏராளமான இளம் பார்வையற்ற கிரிக்கெட் வீரர்களை உருவாக்க பாடுபடுவேன் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுமா என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது. ஜெம் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் இசக்கிராஜா. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.